சாந்தி. 2 மே 2026 அவ்யக்த சமிகை. बाबा இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாரு. समय प्रति समय अनेक प्रकार के विघ्न आते हैं. कोई अच्छे अनन्य स्टूडेंट माया के वशीभूत हो एंटी हो जाते और सेवा में डिस्टर्ब करते हैं. ऐसे समय पर घबराते तो नहीं हो. இப்போ பாபா என்ன சொல்றாரு, அடிக்கடி சில நேரங்களில், அதாவது அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு விதமான தடை என்பது வரலாம். உதாரணத்துக்கு பாபா என்ன சொல்றாருன்னா, யாரோ ரொம்ப நல்ல பக்கா பாபா குழந்தை, பக்கா சேவாதாரி, ஆனால் அவங்க ஏதோ ஒரு மாயையின் வசப்பட்டு இப்போ அவங்க கொஞ்சம் ஒரு தடை ரூபமாக இருக்கிறாங்க, பாபாவுக்கே எதிரான வேலையை செய்கிறாங்க. ஸோ அதனால் சேவையில் சில பல தடங்கல்கள் ஏற்படுது. அப்போ பாபா கேட்குறாரு, அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் அந்த சுச்சுவேஷனை பார்த்து பயப்படலையே, அதாவது அப்பையும் நீங்கள் ஆடாத அசையாது ஸ்டேபிளாக இருக்கீங்களா? एक होता है उनके प्रति कल्याण के भाव से तरस रखना, लेकिन उसके कारण हलचल में आना अथवा व्यर्थ संकल्प चलाना यह है हिलना. ஸோ ஒன்று அந்த ஆத்மாவுக்காக நம்ம சுப சங்கல்ப் வைக்கிறோம், சரி அந்த ஆத்மா ஏதோ ஒரு மாயின் வசப்பட்டு தெரியாமல் இப்படி ஒரு தவறு பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதனால் நமக்கு அவங்க மீது ஒரு வியர்த்தமான பாவனை வரக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, ஏன் இப்படி பண்ணுறாங்க, எதனால் இப்படி பண்ணுறாங்க, இவ்வளோ நாள் இவங்க இப்படி பாபாவுக்கு நெருக்கமாக இருந்தாங்களே, சடனாக ஏன் இப்படி ஆச்சு, இப்போ இது நம்ம என்ன தான் சரி பண்ணணும், எப்படி பண்ணணும், யார்கிட்ட கேட்கணும், இது போன்ற பல வீணான எண்ணங்களை உருவாக்குவது என்றால் அந்த சூழ்நிலைக்கு அடிமையாகி நீங்கள் ஆடுறீங்க அசைறீங்கன்னு அர்த்தம். அதனால் பாபா சொல்றாரு, அப்படி செய்யாதீங்க, ஆனால் சுபபாவனை வச்சுக்கிட்டே இருங்க. जो हर आत्मा के पार्ट को साक्षी दृष्टा स्थिति में रह देखते हैं वो अचल अडोल एक रस रहते हैं. அப்போ யாரால இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஆடாத அசையாது இருக்க முடியும்னா, யார் ஒவ்வொருவரனுடைய நடிப்பையும் சாட்சியாக பார்க்குறாங்க. ஏன்னா இது நாடகங்கிறத பாபா நமக்கு புரிய வச்சுட்டாரு. அப்போ நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவுடைய பார்ட் எப்போ வேணாலும் எது வேணாலும் ஆகலாம். ஸோ அவங்களுடைய நடிப்பை என்னால் மாற்ற முடியாது. அந்த ஆத்மா மேலேருந்து கீழே வரும்போது நடிப்பு என்னவோ அதை எடுத்துக்கிட்டு தான் வந்திருக்கு. ஸோ அந்த நடிப்பை என்னால் மாற்ற முடியாது. அப்போ அதில் நம்ம என்ன ஆகிடணுமா, சாட்சியாக ஆகிடணுமா. சரி, என்ன சீன் நடக்குதோ நடக்கட்டும், நம்ம அதை என்ன பண்ணலாம், சாட்சியாக பார்க்கலாம். அதனால் யார் ஒருவர் பிறருடைய நடிப்பை சாட்சியாக பார்க்க பழகுகிறார்களோ அவர்களால் தான் ஒரே சீரான மனநிலையில், ஏக்ரஸ் நிலையில் இருக்க முடியும். அதனால் பாபா இன்றைக்கி நமக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாருன்னா, சாட்சி பார்வையாளர், எதுலேயே நீங்கள் டிஸ்டர்ப் ஆகாதீங்க. ஸ்ரீமத்துக்கு உட்பட்டு நாம் எதுவும் தவறு செய்யலைன்னா எந்த சுச்சுவேஷன்லேயும் பாபா புரிய வைக்கிறாரு, குழந்தை நீ டிஸ்டர்ப் ஆகவே வேண்டாம், சாட்சியாக இருந்து காட்சியை பார்க்கணும். ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ எப்படி நம்முடைய மனநிலை, அதுபோல் இல்லைன்னா நம்ம பயந்துடுவோம், குழப்பத்தில் வருவோம், கவலைப்பட்டுடுவோம், ஐயோ இப்போ இந்த யார் சேவை செய்வாங்க, இந்த சேவை நின்று போச்சு, இவங்க இல்லையே, அதெல்லாம் இல்லை. பகவான் மேலே உட்காந்துட்டு இருக்கிறாரு இல்லையா, சாட்சி. நான் சாட்சியானேன்னா அவர் சாத்தி ஆகிறேங்கிறாரு. ஸோ நாம் சாட்சி ஆகிடலாம், பாபா சாத்தி ஆவார். அவருடைய காரியத்தை அவர் செய்பவர் செய்விப்பவர் பர்ஃபெக்டாக செஞ்சிடுவார். ஸோ இதை நம்ம இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.